ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு மேக்ஸிமமே ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னா 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நெய்லேயே முருங்கைக்கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். இப்போது இதில் 1 கப் அளவு வடித்து ஆற வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலான சாதம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.